சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜா, பூமியில பலனை விளைய செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இது. எரேமியா 23 23வது வசனம். நான் சமீபத்திற்கும் மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்மை அறிந்தவர்களுக்கு மாத்திரம் நீ தேவனாய் இராதபடி, உம்மை அறியாதவர்களுக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் அனுதினமும் சுமக்கிற அந்த வேதனையும் அந்த கண்ணீரும், அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் ஆண்டவரே, அதே போல அடைக்கப்பட்ட வாசலையும் வழியில்லாத காரியங்களையும் இந்த ஆண்டவரே காலை நேரத்திலே இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து போய் ஆண்டவரே என் வாழ்க்கை முடிந்தது என்று இருளுக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையானது ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கும்படியாக, அந்த இருட்டிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல வைக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா அந்த பிசாசனுடைய காரியங்கள், தரிசனங்களை கர்த்தர் நீர் எடுத்து அவர்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ கட்டிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக இந்த வேலையிலும் கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சிறையிருப்பு மாறட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த கண்ணீர், அந்த துக்கத்தை நீர் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவரே அவர்கள் வணங்கின ஒவ்வொரு காரியங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவரே அந்த இருளுக்கும் இந்த வெளிச்சத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தாவை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எப்படி ஒரு ஆறானது புறப்பட்டு வந்து அந்த அழுக்கை எல்லாம் அடித்து கொண்டு போய் தூரத்துல விட்டு அந்த ஏரி குளம் எல்லாவற்றையும் புதிய ஒரு நீரால் நிரப்பப்படுகிறதோ, இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தை கொடும், மகிழ்ச்சியை கொடும், ஆசீர்வாதத்தை கொடும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே இவர்களை நிரப்பும்படியாக இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.